அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, சொந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு குடும்பத்துடன் சென்று பல ஆண்டு காலம் வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய எண்ணத்தில் இருப்பது வெளியூரில் தங்கி இருப்பதாக. எனவே ஜம்மு கஸ்ர் சலுகைகளை அவ்வப்பொழுது பயன்படுத்தி வருகிறோம். அதே சூழலில் பல்லாண்டு காலம் வாழும் அந்த ஊரிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வந்தவுடன் ஒரு நாளோ 2 நாட்களோ 3 நாட்களோ தங்கி இருந்து விட்டு திரும்பி மறுபடியும் வாழும் ஊருக்கே செல்லும் போது ஏற்கனவே பயணியாக இருந்த நிலையில் சொந்த ஊருக்கு வந்துவிட்டால் அந்த 3 நாட்களும் பயணியுடைய சட்டம் பொருந்துமா, அல்லது சொந்த ஊர் வந்து விட்டதற்காக அந்த 3 நாட்களும் அந்த சலுகை பயன்படுத்த முடியாதா, விளக்கம் தரவும் என்று சையது அன்வர்தீன் அவர்கள் தொண்டியிலிருந்து கேட்கிறாங்க. அதாவது அவர் சொல்ற அந்த வாசகத்துல ஒரு மூடலான நிலை இருந்தாலும் என்ன கேட்கிறாருன்னா, அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தா, வெளிநாடுகள்ல பல ஆண்டு காலமா இருக்கிறோம், அங்க ஜம்மு கஸ்ர் செய்து வருகிறோம். தாயகத்துக்கு திரும்பி 3-4 நாட்கள் மட்டும் தாயகத்தில் இருக்கும் பொழுது 3-4 நாள் தான் இருக்கிறோம். அப்ப இங்கேயும் ஜம்மு கஸ்ர் செஞ்சு போனா என்ன என்ற மாதிரி தான் அவர் கேள்வி கேட்கிறார். ஏன்னா பல ஆண்டுகளாக வெளிநாட்டுல இருந்து அங்க ஜம்மு கஸ்ர் செய்யறது ஓகே, அது பயணி என்ற கணக்குல வரும். நாங்க நம்முடைய பிறந்த மண்ணுக்கு போறோம், நிரந்தரமான இருப்பாக நாங்கள் எதை வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துக்கு போனா அங்க 3 நாள் தானே இருக்கிறோம். அந்த 3 நாள்லையும் நாங்க இயற்கையான தொழுகையை தொழணுமா, வளமையான செட்டப்ல உள்ள அந்த 4 ரக்காத்து தான் தொழணுமா, அல்லது சுருக்கி தொழுந்து சேர்த்து தொழுந்துட்டு அங்கேயும் தாயகத்திலையும் சேர்த்து தொழுந்து சுருக்கி தொழுந்து வரலாமா என்று கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜம்மு கஸ்ர் சம்பந்தமாக பயணிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் அடிப்படையில 25 கிலோமீட்டருக்கு நெருக்கமான ஒரு தூரம் ஒருவர் பயணத்தில் இருந்தால் அவர் ஒரு பயணியாக இஸ்லாத்தில் கருதப்படுகிறது. எப்படி ஹதீஸ் வருதுன்னு சொன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்கமுடையவராக இருந்தார்கள். இதா ஹரஜ மசீரத ஸலாசத்தி அம்யாலின் அவ் ஸலாசத்தி ஃபராசிஹ, 3 மைல்களோ 3 ஃபர்சஹுகளோ ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருந்தால் ஸல்லா ரக்அத்தைனி, 2 ரக்அத்துகள் தொழுவார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக 3 மைல்கள் அல்லது 3 ஃபர்சஹுகள் தொலைவுள்ள ஒரு பயணத்துக்கு சென்றால் கஸ்ர் செய்வாங்க என்று வருது. 3 மைலா 3 ஃபர்சஹா என்றது சந்தேகத்துக்குரிய நிலையில தான் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு மைல் என்பது 6000 முழங்களும் ஒரு ஃபர்சஹ் என்பது 18000 முழங்களையும் கொண்டதாக என்பது அந்த காலத்துல இருந்த கணக்கு. ஒரு மைல் என்பது 6000 முழங்களை கொண்டதாகும் என்று அந்த காலத்தில் உள்ள கணக்குப்படி வருது. அப்போ ஒரு முழம் என்றா நாங்க படுக்கை வசமாக 24 விரல்களை வச்சா எவ்வளவு வருமா, இப்படி 10 விரல், இந்த மாதிரி இன்னும் 10 இன்னொரு 4 விரல், இப்படி படுக்கை வசமாக வச்சா 24 விரல் வாரதுதான் ஒரு முழம். அந்த முழத்துல 6000 முழங்கள் தான் ஒரு மைல் என்று அன்றைய அரபிகளுடைய கணக்கு. அப்ப இந்த ஹதீஸ்ல எப்படி வருது, ரசூலுல்லாஹ் 3 மைல்கள் பயணம் சென்றால் அல்லது 3 ஃபர்சஹுகள் பயணம் செய்தால், 3 மைல்கள் என்றா ஒரு மைல் 6000 முழங்கள் என்றா 3 மைல்கள் என்பது 18000 முழங்கள் என்று ஆகும். அப்போ ஒரு ஃபர்சஹ் என்பது 18000 முழங்கள் என்று ஆகுது. 3 ஃபர்சஹ் என்றா 54000 முழங்கள் என்று ஆகிடும். அப்ப 54000 முழங்கள் பேணுதலாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஏண்டா 3 மைலா 3 ஃபர்சஹாண்டு வந்தா எது என்று எங்களுக்கு உறுதியாக விளங்கல. எது உறுதியாக அறியப்பட்ட காரியமா இருக்குமோ அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில நீங்க 3 ரக்காத் தொழுந்தீங்களா 4 ரக்காத் தொழுந்தீங்களான்னு சந்தேகம் வந்தால் 3 எடுங்கன்றாங்க. ஏன்னா 3ன்றது கன்ஃபார்ம், 4ன்றது தான் கன்ஃபார்ம் இல்லாம போகுது. 4 தொழுதாக ஒருத்தர் யோசிக்கிறார், அவர் 3 தொழுது இருப்பார். 3 தொழுதாக ஒருத்தர் யோசிக்கிறார், அவரும் 3 தொழுது இருப்பார். அப்ப 3 எடுக்கணும் என்று சொல்றாங்க. இந்த மாதிரி எது உறுதியாக அறியப்படுகிறதோ அதை எடுக்கணும். இப்ப 3 மைல் 3 ஃபர்சஹ் என்றா 3 மைல்கள் தூரம், அதாவது 18000 முழங்கள் என்று வருகிறது, 54000 முழங்கள் என்று வருகிறது. நான் 18000 முழங்கள் என்றது கணக்குல எடுத்தோம்டா 54000 முழங்கள்ல வெறும் 18000 கணக்கு வருது, மீதமுள்ள 36000 முழங்கள் கணக்கில் எடுத்துப்படாமல் இருக்கிறது. அப்ப அது அறியப்பட்ட நிலையிலிருந்து விலகி விடுகிறது. 54000 முழம் எடுத்தா 54000 வருகிறது, அந்த 18000 முழங்கள் என்றதும் வருகிறது. அப்ப ரெண்டும் அறியப்பட்ட ஒரு கணக்குல வந்துடும். அப்ப அறியப்பட்ட நிலையில்
பேணுதலுக்காக அதிகமான தூரம் உள்ளது இந்த இடத்துல எடுக்க வேண்டி வருது, அங்க குறைவான உள்ளது எடுக்க வேண்டி வருது. அப்ப 54,000 முழங்கள் என்பதுதான் உறுதியாக அதை எடுத்தாலும் இதை எடுத்தாலும் எது மிஸ் ஆகாம இருக்குது என்று பார்த்தா 54,000 முழங்கள் என்றதுதான் ரெண்டுக்கும் பொதுவானதாக மிஸ் ஆகாம ரெண்டும் தவற விடாத நிலையில் வரக்கூடிய கணக்காக இருப்பதனால் 54,000 முழங்கள் என்றதுதான் கணக்குல வரும். அது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டராக வருகிறது. இந்த பயணத்தில் இருந்தால் ஜம்மு கசரு கடமையாகிவிடும், ஜம்மு கசரு சலுகை நமக்கு கிடைத்து விடும். ஜம்மு கசரு சலுகை கிடைத்தால் நாங்கள் எத்தனை நாட்கள் பயணத்தில் இருந்தாலும் தாராளமாக நாங்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு ஹதீஸ் வருது, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 1080வது ஹதீஸாக, அகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 யக்ஸுரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 19 நாட்கள் சுருக்கி தொழுதார்கள். ஃபனஹ்னு இதா சாஃபர்னா 19 கஸர்னா, நாங்கள் 19 நாட்கள் பயணத்தில் இருந்தால் சுருக்கி தொல்வோம். வைன் ஜித்னா அத்மம்னா, அதை நாங்கள் கூட்டினால் 19 நாட்கள்ல அதிகமாகி வந்தால் சுருக்காம முழுமையா தொழுவோம் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் 19 நாள் மக்காவில் தங்கியதை வைத்து சஹாபாக்கள் 19 நாளுக்கு நீண்ட நாட்கள் பயணம் கொண்டா முழுமையான தொழுகையை தொழுறதா வருது. இது நமக்குரிய ஒரு அளவுகோல் இல்லை. சஹாபாக்களுடைய செயற்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு ஆதாரமாக வராது. எது அளவுகோல் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால எத்தனை நாட்கள் தங்கினாங்க? 19 நாட்கள் தங்கினாங்க. எத்தனை நாட்கள் ரசூலா தங்கினாங்களோ அத்தனை நாட்கள் ரசூலா பயணம் முடியும் வரைக்கும் தங்கின நாட்கள் 19 நாட்கள். 19 நாட்கள் பயணம் முடியும் வரைக்கும் ரசூலா தங்கி இருந்தாங்க. அதுல இருந்து என்ன விளங்குது என்றா, ஒரு பயணம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கஸ்ரு செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் 1 வருஷம் தங்கி இருந்தாங்க, 1 வருஷமும் கஸ்ரு செஞ்சிருப்பாங்க. அப்ப இதுதான் சட்டமா இருக்கிறது. 19 நாட்களை தான் கஸ்ருக்குரிய அளவுகோலா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு கட்டளையிட்டு இருப்பாங்க. 19 நாட்களை தாண்டினால் நீங்கள் கஸ்ரு செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ் மக்கால இருந்ததே மொத்தம் 19 நாள், இருந்த 19 நாளும் கஸ்ரு செஞ்சாங்க என்றால் பயணத்தில் இருப்பவர் பயணத்தில் இருக்கும் காலம் எல்லாம் கஸ்ரு செய்யும் சலுகையை அவர் பெற்றுக் கொள்கிறார். இப்ப இந்த சகோதரர் வெளிநாட்டில் இருக்கிறார்டா, அவர் வெளிநாட்டில் இருக்கிற காலம் எல்லாம் அவர் பயணத்தில் இருப்பவராகத்தான் கருதப்படுவார். அவருடைய தாயகம் சொந்த மண்ணில் அவர் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கை அவருடைய நாட்டில் இருக்குது. அவர் தொண்டி என்றா தொண்டிதான் அவர் காலம் முழுவதும் வாழக்கூடிய, அவர் தொடர்ச்சியாக அவர் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆனால் அவர் தற்போது பயணியாக ஒரு தொழிலுக்காக அல்லது ஒரு வியாபாரத்துக்காக பல ஆண்டு காலம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எப்பயாவது ரிட்டர்ன் ஆகி அவர் நிரந்தரமாக அவருடைய வாழ்க்கையாக அவர் வாழும் காலம் எல்லாம் அவருடைய சொந்த ஊர்ல தான் வாழ போறார். அப்ப அவர் பயணியாகத்தான் வெளிநாட்டில் இருக்கிறார் என்றா அந்த வெளிநாட்டில் இருக்கிற காலம் முழுவதும் கஸ்ரு செய்வதற்கு அவர் அனுமதிக்கப்படுகிறார். ஆனா கட்டாயமா கஸ்ரு செய்தே ஆகணும் என்றா கஸ்ரு செய்தே ஆக வேண்டும் என்று இல்லை. ஏனென்றா நசாயில 1439வது ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்கு வந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் மக்கால சுருக்கி தொடுறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவனித்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். கஸர்த, நீங்கள் சுருக்கி தொழுகிறீர்கள். வ அத்மம்து, நான் முழுமையாக தொழுகிறேன். வ அஃப்தர்த வ சும்து, நீங்கள் நோன்பை விட்டிருந்தீர்கள், நான் நோன்பு நோற்றவளாக இருந்தேன். என்ன நிலை என்று கேட்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால அஹ்சன்தி யா ஆயிஷா, நீங்க செஞ்சது நல்ல செயல்தான். வமா ஆப அலைய, என்னை குறை சொல்லவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப ஒருவர் பயணத்திலே இருந்து முழுமையாக நிறைவேற்றினாலோ நோம்பு பிடித்தாலோ, பயணிகளுக்கு நோம்புலையும் சலுகை இருக்குது. ஆனா ஒருத்தர் நோம்பு பிடிக்க நினைக்கிறாரு பயணத்துல, அதே நேரத்துல முழுமையா தொழ நினைக்கிறாரு, அவருடைய நிலை என்ன? அவர் செய்தது அஹ்சன்தி. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நீ சிறந்த செயலை, அழகான செயலை செய்திருக்கிறாய், அதுவும் நல்லதுதான். அப்போ ஒருத்தர் பயணத்திலிருந்து காலம் முழுவதும் சுருக்கித்தான் தொழணும் என்றதில்ல, முழுமையான தொழுகையும் தொழலாம், சுருக்கியும் தொழலாம். அது அவருடைய விருப்பத்தில் அவருடைய சக்திக்கு உட்பட்டது. ஆனால் சொந்த ஊருக்கு வந்தா
அவர் பயணத்தில் உள்ள அந்த ஒருவராக கருதப்பட மாட்டார். ஏனென்றால் 25 கிலோமீட்டர் என்ற அந்த எல்லையை அவர் தாண்டவில்லை. அவர் அந்த 25 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பயணத்தை அவர் நாடவில்லை, அதற்கான ஒரு ஏற்பாடும் இல்லை. எனவே அவர் கஸ்ர் செய்வதற்குரியவராக ஆக மாட்டார் என்பதனால உள்ளூரில் இருக்கும் போது அவரு என்ன செய்யணும்? முழுமையான தொழுகையை தான் தொழணும். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் சேர்த்து தொழுவதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா பில் மதீனதி, ரசூலுல்லாஹ் மதீனாவிலே 87 அல்-லுஹ்ர வல் அஸ்ர வல் மக்ரிப, லுஹரையும் அஸ்ரையும் 8 ரக்காத்தாகவும் வல் மக்ரிப வல் இஷா, மக்ரிபையும் இஷாவையும் 7 ரக்காத்தாக மதீனாவிலேயே ஜம்மு செய்து தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியிலே 543வது செய்தியாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இத சில நேரங்கள்ல தேவைக்கு ஏற்ப நமக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. இன்னொரு செய்தியில சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியில வருது, ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-லுஹ்ர வல் அஸ்ர ஜமீஅன் வல் மக்ரிப வல் இஷா ஜமீஅன், ரசூலுல்லாஹ் லுஹ்ரையும் அஸ்ரையும் ஒன்று சேர்த்து தொழுதாங்க, மக்ரிபையும் இஷாவையும் ஒன்று சேர்த்து தொழுதாங்க. ஃபீ கைரி ஹௌஃபின் வலா சஃபரின், அச்சமான சூழ்நிலை இல்லாமல் பயணத்தில் இல்லாமல் என்று வருகிறது. அப்ப அச்சமான சூழ்நிலை இருந்தாலும் சேர்த்து தொழலாம், பயணத்தில் இருந்தாலும் சேர்த்து தொழலாம். அது ரெண்டும் இல்லாமலும் ரசூலுல்லாஹ் மதீனாவிலேயே சேர்த்து தொழுந்திருக்கிறாங்க என்ற செய்தியை வச்சு சில தேவைகள் ஏற்பட்டால் இப்படி ஜம்மு செய்து உள்ளூரிலும் தொழுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்பதை விளங்கலாம். அப்ப அந்த சகோதரர் அவருடைய விடுமுறைக்காக வேண்டி அவர் சொந்த ஊருக்கு வருவார் என்றால் அந்த நேரத்தில் அவருக்கு கஸ்ர் செய்வதற்கு தான் தடை இருக்குதே தவிர அவருடைய தேவைக்கு ஏற்ப அவரை ஜம்மு செய்து தொழுது கொள்வதற்கு அந்த சலுகை அவர் பெறுகிறார். ஆனா இதை வழக்கமாக்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்பதனால் அந்தந்த நேரத்துக்கு தொழுகிறதுதான் சிறந்தது. இஸ்லாத்துல சிறந்த செயல் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்துக்கே தொழுறதுதான் சிறந்த செயல் என்றும் ரசூலுல்லாஹ் சொன்னதனால இதுக்கு மாற்றம் இல்லாத விதத்துல இந்த ஜம்மு சலுகையை உள்ளூரில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம்.